ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆக போகுது. இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாப சனின்னு சொல்லுவோம். என்ன சனி? லாப சனி. லாபம்னா என்னங்க? 11ஆம் இடம். ஜோதிட சாஸ்திரத்தில் 11 தான் லாபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே தான் சனி அடுத்த 2.5 வருஷம் இருக்க போகுது. ஸோ இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்னா, ரொம்ப பயப்படுற மாதிரியான பலன்கள்லாம் கிடையாது. நல்ல பலன், ரொம்ப சூப்பரான இடம். சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் ரொம்ப நல்ல யோகத்தை தரும். அது குறிப்பாக இந்த லாபஸ்தானத்தில் சொல்லலாம். ஸோ இப்போ லாப சனியாக இருக்கும்போது சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், லாபத்தை அதிகப்படியாக கொடுப்பார். நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அதோட நெட் ரிசல்ட்டு சக்ஸஸாக இல்லையா, அதுதான். அது சக்ஸஸ்ன்ற வார்த்தைக்கு முக்கியமான ஸ்தானம் எது அப்படின்னா 11ஆம் இடம் தான் ஜோதிட சாஸ்திரத்து. ஸோ இந்த 11ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறதுனால அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி, அது தொழில் ரீதியான முயற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் உங்களை முன்னிறுத்தக்கூடிய எந்த விதமான நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த சுப காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சியில் சனி பகவானுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு. ஏன்னா சனி தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப வெயிட் அதிகமான பிளானட், மாஸ் பிளானட்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்த 2.5 வருஷம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு லாபம் அபரிவிதமாக அதிகரிக்கும். ஸோ நம்ம ஜாதகத்தில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய பாவம் எது அப்படின்னா 11ஆம் பாவமாக தான் இருக்கும். ஸோ அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். ஏதாவது முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். லாபம் மட்டும் கிடையாது, அது உங்களுடைய கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க, உங்களுடைய மூத்தவங்க யாராவது அண்ணா அக்கா அவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக கூட சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ வீட்டில் அக்காவுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நல்லபடியாக ஏதாவது வரன் அமையும். வீட்டில் அண்ணாவுக்கு வேலை பெருசாக இல்லை அப்படின்னா அண்ணாவுக்கு ஒரு நல்ல வேலை உத்தியோகம் அமையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய மூத்தவங்க. ஸோ மூத்தவங்களுக்கும் நல்லது பண்ணும். ஏன்னா சனின்றதே பார்த்தீங்கன்னா வயசில் நம்மளை விட வயசில் பெரியவங்கள்லாம் சனி தான். ஸோ அதனால் அதெல்லாம் நல்லது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சனியுடைய திருஷ்டிக்கும் பவர் உண்டு, பார்வை. சனியோட 3ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியே பார்ப்பார். 11ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியே பார்ப்பார். ஸோ உங்கள் ராசியே சனி பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ எப்படியாவது நம்ம வேலைக்கு போய் ஆகணும், நாளுக்காக சம்பாதிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆசையை கொடுத்து அதுக்காக நம்மளை ஓட வைக்கும். இந்த சனி பகவான் என்ன பண்ணுது அப்படின்னா 3வது திருஷ்டி, மூணாம் பார்வையினாலே முயற்சி பார்வைன்னு சொல்லு. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் வீடுன்றது முயற்சி பாவம்னு சொல்லு, வீரிய பாவம். ஸோ அதனால் உங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய உந்துதலை சனி பகவான் தருவார். அதோட 3ஆம் பார்வையோட அர்த்தமே அதுதான். ஸோ அந்த 3ஆம் பார்வையாக உங்களையே பார்க்கறதுனால ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்க. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்க கூட ஏதாவது வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் மேலே ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு போகலாமா, ஐடியில் இருக்கிறவங்க டேட்டா சயின்ஸ் ஏதாவது படிக்கலாமா, ஏஐ ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு ஏதாவது போகலாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் ஏதாவது கற்றுக்கிட்டு அப்ஸ்கில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் அதிகம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலை இன்னும் விரிவுபடுத்தலாம். ஒரு கடை போயிட்டு இருக்குன்னா இன்னொரு கடையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வருமானம் தொழிலை அதிகப்படுத்துவீங்க. ஸோ இதெல்லாம் விரிவுபடுத்துறதுக்கு காரணம் என்னென்னா சனியுடைய பார்வை தான். ஸோ சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் கூட உட்காரக்கூடாது. சனி பார்வை வந்துட்டாலே வேலை பார்க்க விட்டுரும். ஏன்னா ஜோதிடத்தில் சனி தான் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்காரகன் உங்களை பார்க்கறது ரொம்ப நல்லது, தொழில் சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் சனியுடைய 7ஆம் பார்வை, 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன அப்படின்னா நம்ம பல ஜென்மங்களில் பல நன்மைகளும் செஞ்சுருப்போம், தீமைகளும் செஞ்சுருப்போம். அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல தான் அந்த நல்ல பலன்கள்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அதிகம் கெடுதலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கெடுதல் எங்கே சேருது அப்படின்னா அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் வந்து சேரும். அது என்னங்க பூர்வ புண்ணியம்னு சொல்கிறீங்க, ஆனால் அது பல பேருக்கு பூர்வ புண்ணியம் மட்டும் கிடையாது. பல பேருக்கு அது பூர்வ ஜென்ம பாவத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். ஸோ அப்போ வந்து முன் ஜென்மத்தில் நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதற்குண்டான நல்ல வினைகள் எல்லாமே அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இல்லைங்க கொஞ்சம் பாவம் அதிகம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதுதான் விஷயம். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஆனால் அந்த அளவுகோல் வந்து உங்களுடைய பாவ புண்ணியம் கர்மா அடிப்படையில் வித்தியாசமாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் உறுதியாக தோசை கிடைக்கும். ஆனால் யார் யாருக்கு என்ன மாதிரியான தோசை அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு சாதாரண ஒரு கல் தோசை கிடைக்கும், ஒருத்தருக்கு நல்லா அதிகமாக நெய் ஊற்றி ஒரு நல்ல நெய் தோசை கிடைக்கும், இன்னொருத்தருக்கு பட்டர்லாம் போட்டு பட்டர் தோசை ஏதாவது கிடைக்கும், அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு மசாலா தோசை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியம் எந்த லெவலில் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்ற இறக்கத்தோடு கிடைக்குங்க. அதுதான் விஷயம். ஸோ 5ஆம் வீடு அது மட்டும் இல்லாமல் புத்திரஸ்தானம் சொல்லுவோம். ஸோ ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களோட வருத்தம் முடிவுக்கு வரும். ஒரு நல்லபடியாக ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது வந்து காரணம் என்ன அப்படின்னா சனியுடைய பார்வை. சனி ஒரு வீட்டை பார்த்தாலே அந்த வீட்டை எப்படியாவது இயக்கிடும். இயக்கணும்னா ஏதாவது ஆக்டிவேட் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் புத்திரஸ்தானம் ஆகிய 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் ரிஷபராசிக்கு பல பேருக்கு இந்த வருஷம் கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது, நான் ஐவிஎஃப் பண்ணுறோம், யூவிஎஃப் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு ஏதாவது இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மோஸ்ட்லி பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாம் இந்த சனி பகவானுடைய பார்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம்ன்றது மேற்படிப்புன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் யூஜி முடித்தவங்க பிஜிக்கு ட்ரை பண்ணியாச்சுன்னா பிஜி டிகிரி ஏதாவது கிடைக்கும், பிஜி ஏதாவது மேல் படிப்பு போவாங்க. பிஜி முடித்தவங்க பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாச்சுன்னா பிஹெச்டி இந்த மாதிரி வந்து மேல் படிப்புக்கு போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் அமையும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கல்வி தகுதியை அதிகரிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய பார்வையால் நடக்கும். கல்விக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா வித்தைக்குண்டான இடம் 5ஆம் பாவம். ஸோ அதனால் சில பேருக்கு ஏதாவது மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு வேறு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புது விதமான விஷயங்கள் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் சனியுடைய 7ஆம் பார்வையால் நடக்கும். அதுக்கு அடுத்தது சனி